Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களின் சுருக்கங்களை இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நேற்றைய செய்தியில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். நேற்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் IAEA தலைவரை முன்னோட்டமாக சந்தித்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இன்று ஆரம்பிக்க இருந்தார். இந்த வகையிலே இன்று அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ளது. ஆரம்பத்தில் நடந்த பேச்சுவார்த்தை போலவே இம்முறையும் நடந்தது, அதாவது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்பட்டது என்று அப்பாஸ் அராச்சி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது செய்தி கிடைக்கின்றது, அமெரிக்கா ஈரான் இன்றைய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அளித்த விமானத்திலிருந்து பேசிய காணொலி BBC வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரபிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது இன்று நடந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈரானிய தூதுவர் அப்பாஸ் அராச்சி யுரேனியம் செறிவூட்டலை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூறி முன்மொழிந்ததாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. மேலும் தங்களிடம் உள்ள சில யுரேனிய கையிருப்புகளை மூன்றாம் தரப்புக்கு, உதாரணமாக ரஷ்யாவுக்கு தற்காலிகமாக கைமாற்றுவதற்கு தயாராக உள்ளதாகவும் ஈரான் குறிப்பிட்டதாக, அதாவது ஈரான் அப்பாஸ் அராச்சி குறிப்பிட்டதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இதற்கு இணையாக ஈரான் மீது உள்ள அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்பட்டு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடும் முன்மொழிவு ஈரானால் முன்வைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்படுகின்றது. மேலும் தேவைப்படும் யுரேனியத்தை செறிவூட்டுவதற்காக, அதாவது அணுமின் உற்பத்திக்காக யுரேனிய செறிவூட்டலை தனியாக செய்து குவிப்பதற்கு பதிலாக அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை, அதாவது எரிபொருள் தகடுகளாக தயாரிக்க ஒரு பிராந்திய கூட்டமைப்பு அமைத்து அதன் மூலம் மின்சாரத்துக்கு தேவையான எரிபொருள் தகடுகளை தயாரிப்பதற்கு ஈரான் ஒரு புதிய ஆலோசனையை இன்றைய அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் முன்வைத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் 2 வாரங்களில் மறுபடியும் நல்லதொரு அரசியல் ரீதியான முடிவோடு அடுத்த ஒப்பந்தத்துக்கு தாங்கள் வருவதற்கு தயாராக இருப்பதாக ஈரான் குறிப்பிட்டது என்று செய்திகள் வருகின்றது. அதாவது இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் ஒரு தந்திரோபாயமான காய் நகர்த்தல்களை செய்து வருகிறது என்பது புரிய கிடைக்கின்றது. அதாவது தங்களுடைய செறிவூட்டப்பட்ட அணுக்களை தற்காலிகமாக தனது கூட்டாளியின் கையில் கொடுத்து வைக்கின்றேன், அதாவது ரஷ்யாவின் கையில் கொடுத்து வைக்கின்றேன். இனி செறிவூட்டப்படுகின்ற, அதாவது மின்சார தேவைக்காக செறிவூட்டப்படுகின்ற அணு எரிபொருள் தகடுகளை நாங்கள் ஒரு ரீஜனல் கூட்டமைப்பு மூலம் அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று மிக நீண்ட தூர இலக்குகளை மையமாக கொண்டு பேச்சுவார்த்தையை மிக கச்சிதமாக அணுகியுள்ளது ஈரான் என்பது இந்த கிடைக்கப்பெறும் செய்திகளில் இருந்து புரிகின்றது. அடுத்த செய்தி என்னென்று சொன்னா, காசாவுல அமைதி கூட்டமைப்பு, அதாவது பீஸ் கவுன்சில் கூட்டமைப்பு எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறும். எனவே இந்த வியாழக்கிழமைக்கு பிறகு ஹமாஸ் போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை சர்வதேச அமைதி குழுவிடம் கையளித்துவிட்டு நிராயுத பாணிகளாக மாற வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அதுவும் 60 நாட்களுக்குள் நாங்கள் காசாவை முற்றுமுழுதாக அழித்து விடுவோம் என்று இஸ்ரேல் தற்போது படாத பாடுபட்டு வருகின்றது. இந்த வகையில் அமெரிக்கா சற்று இதனை பொறுமையாக இருங்க, சில வாரங்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு டைம் கொடுப்போம், அந்த குறித்த டைமுக்குள்ள இந்த ஹமாஸ் போராளிகள் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய போராளிகள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்காவிட்டால் அவர்களை நாங்கள் எவ்வாறு ஆயுதம் களைய செய்ய வேண்டுமோ அந்த முறையில் ஆயுதங்களை களைய செய்வோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் மாமா நெத்தனியாகு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி கொஞ்சம் பொறுமையாயிருங்க என்று சொல்லி இன்றைக்கு சொன்னதாக பல தமிழ் ஊடகங்களே பேசி வருகிறது. இந்த வகையிலே இந்த ஆயுத கலைப்பு, அதாவது டொனால்ட் ட்ரம்பும் நெத்தனியாகும் எதிர்பார்க்கும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் காசாவில் இடம்பெறுமா என்று கேட்டால் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று தான் எங்களது சகல ஊடக அறிவையும் பயன்படுத்தி நாங்கள் எதிர்வு கூறுகின்றோம். இத்தனை நாள் போராடி இத்தனை பேர் மரணித்து தியாகம் செய்து இந்த விடுதலை போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை கொடுத்துவிட்டு வெளியே செல்வார்களா அல்லது நிராயுத பாணிகளாக இருப்பார்களா என்று கேட்டால் ஒருபோதும் நடக்காது. அப்படியா இருந்தால் இவ்வளவு நாளும் போராடியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதாவது இந்த காசாவுடைய போராளிகள் சொல்லுவது என்னென்று சொன்னா, காசாவை பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனியர்கள் தான் ஆள வேண்டும், இந்த பாலஸ்தீனியத்தை ஆளுவது பாலஸ்தீனிய கலாச்சாரம் பண்பாடுகளை பேணியதாகத்தான் அது ஆளப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய இந்த புதிய திட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, காசாவை ஒரு இன்னொரு துபாயாக வெஸ்டர்ன் கலாச்சாரத்தோடு அதனை மாற்றி அமைக்கிறது என்கிறது தான் இவருடைய திட்டம் என்பது ஹமாஸுக்கு நன்கு புரிந்துவிட்டது. ஆகவே ஒருபோதும் இந்த போராளிகள் விட்டுக் கொடுக்கவே போவது கிடையாது என்பது இஸ்லாமியர்கள் ஆகிய எங்களுக்கு தெரியும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்கள்ல சரணடைதல் மற்றும் புறமுதுகு காட்டி ஓடுதல் எல்லாம் பாவத்தில் அடங்கும். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தை வலுவாக பின்பற்றக்கூடிய இந்த காசாவுடைய போராளிகள் ஒருபோதும் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்தது போல் வாழ மாட்டார்கள் என்பது அனைத்து தகவல்களையும் வைத்து பார்க்கும் போது புரிகிறது.
இருக்கிறது. அதேவேளை இன்று மார்க்கோ ரூபியோ, அதாவது அமெரிக்காவுடைய வெளிவிவகார அமைச்சர், ஒரு பேட்டியில், அதாவது ஒரு ஊடக பேச்சில் குறிப்பிடுகிறார், இந்த அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தை செய்வது என்பது சாத்தியம் கிடையாது என்று சொன்னா, ஈரானை பொறுத்தவரையில் சரியான ஒரு நோக்கம் கொண்டு பேச்சுவார்த்தை செய்பவர்கள் அல்ல. அவர்கள் தியாகிகள், தியாகம் செய்வதற்காக தங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்காது பேசக்கூடியவர்கள். ஆகவே நாங்கள் தியாகிகளோடு தொடர்ந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி மார்க்கோ ரூபியோ ஊடகங்களுக்கு சொன்ன செய்தியை இன்று பார்க்க கிடைத்தது. அடுத்தது, ஈரானோடு ஒரு போர் ஏற்பட்டால் ஈரானை நாங்கள் என்றும் இல்லாத வகையில் துவம்சம் செய்து விடுவோம் என்று சொல்லி இஸ்ரேல் பக்கம் இருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. அதாவது இஸ்ரேலில் பயன்படுத்தப்படாத மிக பலமான ஆயுதங்கள் 2 உள்ளதாம். அதாவது ஒன்று அணு ஆயுதம், சுமார் 400க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளதாம். இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஈரானை முழுமையாக 12 முறை அழித்து விடலாமாம். இந்த அணு ஆயுதம் பயன்படுத்தல் என்பது இஸ்ரேலுடைய இறுதி கட்டத்திலேயே இதனை பயன்படுத்தும் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு முன்னால் இஸ்ரேல் கடுமையான அழிவுக்கு உட்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு முன்பாக தெரிக்கோ என்கிற மிக பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் இஸ்ரேல் 1964ஆம் ஆண்டிலிருந்து செய்து வந்திருக்கின்றதாம். அதனை தற்போது தெரிக்கோ 1, தெரிக்கோ 2, தெரிக்கோ 4 அப்படின்னு சொல்லி அதனை மேம்படுத்தி வைத்திருப்பதாகவும், இதனை கொண்டு ஈரானில் மிகப்பெரிய அழிவுகளை செய்யலாம், இதுவரையும் இஸ்ரேல் இதனை பயன்படுத்தவில்லை, மிக பாதுகாப்பாக அணுகுண்டு வைத்திருப்பது போல இதனை வைத்துள்ளது. இந்த தெரிக்கோ ஏவுகணைகள் அணுகுண்டு ஏவுவதற்கு முன்னதாக இதனை இஸ்ரேல் பயன்படுத்தும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆகவே இஸ்ரேல் இப்போது இந்த தெரிக்கோவையும் இஸ்ரேலிடம் இருக்கிற அணுகுண்டுகளையும் நம்பித்தான் இந்த ஈரான் போரில் இறங்குவதற்கு பாடுபட்டு வருவது போல தென்படுகிறது. அமெரிக்கா எப்படியாவது இந்த போரிலிருந்து விலகலாம் என்று ஈரானோடு அப்படி இப்படி பேசி வரும்போது, இஸ்ரேலோ இல்லை, ஈரானை தாக்க வேண்டும், ஈரானுடைய பலத்தை உடைக்காவிட்டால் எதிர்காலத்தில் இஸ்ரேல் இருக்க முடியாது என்று நெத்தனியாகு அவசரப்பட்டு வருவதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. 12 நாள் போர் நடைபெற்றதே, அந்த போரில் கூட ஈரானோடு நாங்கள் மோதலை ஏற்படுத்துவோம், அந்த மோதலின் போது அமெரிக்காவின் உதவிக்கரங்கள் வர வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய அணுகுண்டுகளை ஈரான் மீது நாங்கள் வீசுவோம் என்று இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கூறி வந்த போதுதான், விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்காவும் இந்த ஈரானை தாக்குவதற்காக B-2 விமானங்களை அனுப்பியதாக இன்று முன்னைய நாள் அமெரிக்காவின் உளவு CIA தலைவர் இன்று ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி அதிக ஊடகங்களில் பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதிலிருந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அமெரிக்காவை ஆட்டி படைக்கிறதே இந்த இஸ்ரேல் தான் என்கிறது புரிகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல் தற்போது உலகம் முழுக்க பறந்து வருகிறது. இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைலை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண வச்சதே யார் என்றால் இந்த இஸ்ரேல் தான். இதன் மூலம் அமெரிக்கா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பை அதிகமாக இந்த இஸ்ரேல் மறைமுகமாக பயன்காட்டி வருகிறது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செயற்பட்டால் அல்லது இஸ்ரேல் சொல்லுவதை கேட்காவிட்டால் உலக தலைவர்களுடைய மான மரியாதையை நாங்கள் சந்தைக்கு கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எப்ஸ்டீனுடைய கோவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவ விடப்பட்டுள்ளது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது நெத்தன்யாகுடைய, அதாவது இஸ்ரேலுடைய சூழ்நிலை கைதியாக உள்ளார். அதாவது ஈரானுக்கு நீங்க அடிங்க, அடிக்காவிட்டால் இன்னும் ஏராளமான விஷயங்கள்லாம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் போய்கொண்டிருக்கின்றது. இதை பற்றி நீண்ட தூரம் பேசலாம். இந்த வகையில் இன்று ஒரு படம், போட்டோ ஒன்று பார்க்க கிடைத்தது. எப்ஸ்டீனுடைய ஃபைலில் உள்ள ஒரு போட்டோ. அந்த போட்டோவில் எப்ஸ்டீனும் இன்னொருவரும் இருக்கின்றார். அவருடைய முகம் மறைக்கப்பட்டுள்ளது. மறைக்கப்பட்ட முகத்தை கொண்டவர் இஸ்ரேலுடைய உயர் ராணுவ பிரிவை சேர்ந்த ஒருவர் என்று அவற்றில் சில ஆதாரங்கள் அடிப்படையில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இந்த வகையிலே எப்ஸ்டீன் பேசுகின்றார். எப்ஸ்டீனுக்கு பின்னால் ஒரு கரும்பலகையில் பாலஸ்தீனம் வரையப்பட்டுள்ளது. அந்த பாலஸ்தீனத்தில் மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் எப்ஸ்டீனுடைய வீட்டில் இடம்பெறுவதை அந்த போட்டோஸ், புகைப்படம் எடுத்து காட்டியது. இதுல இருந்தெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த எப்ஸ்டீனும் இஸ்ரேலுக்காக அந்த எப்ஸ்டீன் தீவை நடத்தி உள்ளான் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. அடுத்த ஒரு சின்ன ஒரு செய்தியாக, இன்று இந்தியா தனது பொருளாதார வலயத்துக்குள், அதாவது தனது ஆட்புள்ள கடல் எல்லைக்கிறே, அதாவது கரையோரத்திலிருந்து சுமார் 12 மைலுக்குள்ள எந்த ஒரு வெளிநாட்டு கப்பலும் வர முடியாது. அதற்கு அப்பால சுமார் இன்னும் 44 கிலோமீட்டருக்கு உள்ளால சர்வதேச கப்பல்கள் வரலாம், செல்லலாம். ஆனால் அந்த கடல் பிராந்தியத்தில் எந்த ஒரு ஆய்வுகளையோ அல்லது தங்களுக்கு தேவையான கனிய வளங்களையோ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கப்பல்கள் வந்து செல்லலாம். குறித்த ஒரு நாட்டிடம் அனுமதி கேட்க அவசியமில்லை. 12 மைலுக்கு உள்ளால வந்தால் தான் அனுமதி கேட்க வேண்டும். இப்படி ஒரு சர்வதேச ஆட்புல எல்லை சட்டம் உலகத்தில் உள்ளது. இந்த வகையிலே இன்று ஈரானிலிருந்து எண்ணெய் ஏற்றி வந்த இனம் தெரியாத 2 கப்பல்கள்
மும்பாய் கடல் பகுதியிலிருந்து இந்தியாவுடைய பொருளாதார வலயம், அதாவது 12 மைலுக்கு அங்கால உள்ள 44 கிலோமீட்டர் பகுதிக்குல பயணம் செய்த போது அது சரியான ஆவணங்கள் இல்ல, சரியான நாட்டுடைய கொடி இல்ல அப்படின்னு பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்திய படை, அதாவது இந்திய கடற்படை அந்த கப்பலை மும்பாய் துறைமுகத்துக்கு அழைத்து சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே இது ஈரானிலிருந்து பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு செல்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஈரானிடம் யாரும் பெட்ரோல் வாங்கக்கூடாது என்று சொல்லி பல்வேறு கெடுபிடிகளை அமெரிக்கா செய்து வருகின்ற நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த மோடியுடைய அரசாங்கத்தில் ஈரானிய பொருளாதாரத்தை நசுக்கும் வண்ணம் இந்தியா ஈடுபட்டது நிச்சயமாக ஈரானுக்கு இந்தியாவோடு ஒரு முரண்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்தியா இதனை ஏன் செய்கின்றது என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இந்தியா மீது மிகப்பெரிய பொருளாதார வரி விதிப்பை, அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றப்படும் பொருளுக்கு நாங்கள் அதிக வரி விதிக்கின்றோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கெடுபிடிகள் செய்து வந்தார். ஆனால் தற்போது அண்மையில் அந்த வரிகளை குறைத்து 12 அல்லது 18 நினைக்கின்றேன், இந்த அளவு வரிகளை மாத்திரம் இந்தியாவுக்கு விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். காரணம், அமெரிக்காவுடைய கடுமையான கெடுபிடி அழுத்தம் காரணமாக இந்த மோடி அரசாங்கம் அமெரிக்காவுக்கு பணிய வேண்டி வந்தது. அதாவது நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் பெற்றுக் கொள்வதை இனி அமெரிக்கா கொள்ளையடிக்கின்ற வெனிசுலாவில் இருந்து போதுமான அளவு பெட்ரோலை இந்தியா பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும் என்ற ஒரு நிலைக்கு இந்தியா வந்த போது இந்தியா மீதான வரிகளை அமெரிக்கா குறைத்தது ஒரு முக்கியமான விஷயம். இது போலவே தான் இந்த ஈரானிடமிருந்து பெட்ரோல் ஏற்றி சென்ற கப்பல்களை இந்தியா கடற்படை இடைமறித்தது எல்லாம் இந்த அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காகவே என்று ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. இவ்வாறு இந்தியா இந்த அரசியல் தந்திரோபாயங்களை செய்யாவிட்டால் உலகில் அதிக சனத்தொகை கொண்ட ஒரே நாடான இந்த இந்தியாவை மோடியினால் நடத்தி செல்ல முடியாது. ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ இந்த விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அப்பத்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் மாமா சந்தோஷப்படுவார், அவரை சந்தோஷப்படுத்தணும். அந்த வகையில தான் இந்த ஈரானிடமிருந்து சென்ற எண்ணெய் கப்பலை இந்தியா பறிமுதல் செய்திருக்க வேண்டும் என்று அநேக இந்திய யூடியூபர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான தகவல்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.